டெக்னோ மெடிக்கல்ஸ் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தொழிற்சாலையில் மட்டுமில்லாமல் நமது வீட்டிலும் நமது அன்றாட வாழ்வில் ஏற்படும் விபத்துகள் தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு பயிற்சி தருவது தொடர்பாக வந்துள்ளனர். இது நமது அன்றாட வாழ்விற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இப்பயிற்சி முடிந்தவுடன் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை துறை சார்பாக வல்லுநர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு அனைத்து தொழிலாளர்களிடமும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. தமிழ்நாடு தீயணைப்புத்துறை சார்பாக சூலூர் நிலையம் சார்பாகவும் பணியாளர் சார்பாகவும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்த இந்நிறுவனத்தின் நிர்வாக அலுவலர் அனைவருக்கும் எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தீனா என்ன, தீயினால் ஏற்படும் விளைவுகள், தீயை எப்படி கட்டுப்படுத்தலாம், இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்காக எங்கள் இயக்குனர் அவர்களின் அறிவுரைப்படியும் எங்கள் இணை இயக்குனர் அவர்களின் ஆலோசனையின்படியும் மாவட்ட அலுவலர் அவர்களின் ஆலோசனையின்படியும் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. உங்கள் நிறுவன வேண்டுகோளுக்கு இணங்க. அதனால் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி நீங்களும் பயன்பெற வேண்டும், உங்களை சார்ந்தவர்களும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். முதல்ல ஃப்ரீயா இருங்க. நீங்க உள்ள வேலை பார்க்கறது வேற, இப்ப நீங்க கத்துக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. ஒரு சில விஷயங்களை என்ன நம்மளுக்கு என்ன தொழிலில் நம்ம தொழிற்சாலையில் என்ன நம்ம தயாரிக்கிறோமோ அதை பேஸ்டு அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, அதாவது தீ அபாயம் மற்றும் அது இங்கே தொழிற்சாலையில் மட்டும் இல்லை, நம்மளுடைய வீடு, நம்ம போகக்கூடிய சாலைகள், எல்லா இடத்துலையும் வாழிடங்கள் அனைத்துலையும் நம்ம எப்படி நம்மளுடைய உயிரையும் நம்மளுடைய உடைமைகளையும் நம்மளோடு சேர்ந்து வாழக்கூடிய மற்ற சக மனிதர்களையும் மற்றும் விலங்குகளையும் எவ்வாறு நம்ம விபத்திலிருந்து காப்பது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நம்ம விபத்திலிருந்து எவ்வாறு காப்பது அப்படின்ற ஒரு சின்ன கலந்துரையாடலை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக நம்ம சார் டைனமிக் டெக்னோ இண்டஸ்ட்ரி இதுக்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த தங்களுடைய நிர்வாகத்தினுடைய தலைமை அலுவலர் அவர்களுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை இயக்குனர் திரு சீமா அகர்வால் அவர்களுடைய ஆணையின்படி, கோவை மாவட்ட அலுவலர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நிலைய அலுவலர் திரு எம் ராமசுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் சூலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய பணியாளர்களாகிய நாங்கள் உங்க முன்னால வண்டியோட வந்திருக்கோம். பார்த்துருக்கீங்களா? வண்டியோட வந்திருக்கோம். நாங்கள் சந்தை கடையில் எப்படி எல்லா பொருளையும் எடுத்து வச்சு உங்களுக்கு பார்வை கேட்கிற மாதிரி வச்சிருக்கான். எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கான்? உங்களுடைய பாதுகாப்பு. இதெல்லாம் என்னென்ன பொருள் இருக்கு, என்ன பேஸ்டு நம்மளுக்கு ஃபயர் சம்பந்தப்பட்டதோ அல்லது விபத்து காலத்துல நம்ம எப்படி அவசர காலத்திலேயோ எப்படி நம்ம தன்னையும் தன்னுடைய உயிரையும் நாம வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தினுடைய பொருளையும் மற்ற உயிர்களையும் எவ்வாறு நம்ம தற்காத்துக் கொள்வது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல். சரியா? எல்லாரும் முதல்ல சாப்பிட்டீங்களா? காலையில மதியம் டீ சாப்பிட்டீங்களா? 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே அங்கேயே உள்ளே வந்துருமா? வெரி குட் வெரி குட் வெரி குட். முதல்ல எல்லாரும் தனத்தானே ஒரு கிளாப் பண்ணிக்கங்களேன் எங்களை வரவேற்கிறதுக்கு. சரியா? வெரி குட் வெரி குட். எத்தனை பேர் சமைக்கிறோம் வீட்டில்? பரவாயில்ல. இதுல கை தூக்குற ஆளுக்கு மட்டும்தான் பாத்துக்கங்க. கை தூக்குற ஆளுக்கு மட்டும்தான் பொண்ணு கிடைக்கும். என்ன தம்பி? சரியா? வேற மைக் இருக்கா நம்மளுக்கு? வணக்கம். சரியா? போலாமா? சமைக்கிறதுக்கு என்ன தேவை? கேஸுக்கு என்ன தேவை?
கேஸ் இருக்கு, அடுப்பு இருக்கு, வேற என்ன தேவை? வாங்க அப்படியே இங்கிட்டு வாங்கக்கா, வாங்க அப்படியே நில்லுங்க, திரும்புங்க, கிளாப் பண்ணுப்பா. அடுத்து என்ன வேணும்? நெருப்பு வேணும். அடுத்து கேஸ் வேணும். நெருப்பு எரியுது பார்த்தீங்களா? நெருப்பு எப்படி பிடிக்குது? ஏதாவது தெரியுமா யாருக்காவது? பூரா பட்சத்தே வந்துருக்கேன். ஃபயர் அப்படின்னா என்ன? ஃபயர்னா என்னது? தீ. தீனா நெருப்பு. தீனா நெருப்பு. சொல்லு. நெருப்பு. பாத்தியா? வெரி குட். ஏதாவது யாருக்காவது தெரியுமா? சார் தீயில என்ன சார் இருக்கு? தொட்டா சுடும். அந்த உணர்வு தெரியும் நம்மளுக்கு. ஃபயர் இஸ் எ கெமிக்கல் ரியாக்ஷன். சரியா? கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் நாட் எ பிசிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன? 2-3 பொருள்கள் சேர்ந்து ஒரு வேதி வினையை உண்டு பண்ணுனா அதுக்கு பேர் என்னது? கெமிக்கல் ரியாக்ஷன். தீயில கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? தம்பி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லலாமே. நாங்க சொல்றதை விட தெரிஞ்ச உங்களில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சார் வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நமக்கு நெருப்பு சார் சொன்னார் இல்லையா, இந்த வேதியியல் மாற்றம் எதனால் வரும்னா ஒரு பொருளால் வராது. நெருப்பு உண்டாகிறதுக்கு நமக்கு 3 பொருள் வேணும். தீ, எரிபொருள், காற்று, வெப்பம். இந்த 3 சேர்ந்தாதான் நமக்கு நெருப்பு உண்டாகும். எதாவது காற்று, வெப்பம், எரிபொருள், இந்த 3 சேர்ந்தா நமக்கு தீ. ஓகே, தேங்க்யூ. சார் வந்து ஏற்கனவே நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. சரியா? நம்மளுக்கு தெரியலையே சார் சொல்லிட்டாருன்னு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது. நம்ம தன்னைத்தானே எல்லாத்துமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். சரியா? தீயில என்னென்ன இருக்குன்னாரு சாரு? நெருப்பு, காற்று. தீயில இல்ல, தீ எரிவதற்கு தேவையான 3 முக்கிய மூலப்பொருள்கள். இதை ஃபயர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஃபயர் ட்ரையாங்கிள். 3 ட்ரையாங்கிளுக்கு 3 பக்கம் இருக்குன்னா எடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும்? அந்த 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 ட்ரையாங்கிள் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். அப்போ அந்த உருவம் மாறிடும். அதை ஃபயர் ட்ரையாங்கிள், எனி ஒன் சப்ஸ்டான்ஸ் அல்லது எனி ஒன் சைடு அதை எடுத்துட்டோம்னா என்ன ஆயிடும்? தீ வந்து அங்க. சரிங்களா? இப்போ எல்லாமே இருக்கு சார். காற்று இருக்கு. காற்று எங்க இருக்கு? வளிமண்டலத்துல காற்று இருக்கு. தேவையான தீ பிடிப்பதற்கு தேவையான எரிபொருள் எங்க இருக்கு? பெட்ரோலா இருக்கு அல்லது மரமா இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் என்னது? தீ பிடிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள். அந்த எரியக்கூடிய பொருளை வச்சுதான் என்ன செய்யறோம்? நம்ம தீயினுடைய வகையை வகைப்படுத்துறோம். எரியக்கூடிய எரிபொருளை வச்சுதான் தீயை வகைப்படுத்துறோம். ஏ கிளாஸ் ஃபயர், கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, மொத்தம் 4 வகையை வகைப்படுத்துறோம். அது எப்படி சார்? 4 ஏபிசிடின்னு சொல்றீங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அதை நம்ம வந்து தீ பிடிச்ச இடத்துல அதை அணைப்பதற்கு தேவையான வழிமுறைகள், அணைப்பதற்கு தேவையான சால்வெண்ட் மெத்தட்னு சொல்றோம்ல, எல்லாருக்கும் பூராமே அதுல இருக்கு. என்னென்ன இருக்கு? தங்கத்துல ஒரு எடுத்துக்காட்டு சார். அந்த ஏ என்ன இருக்கு பாத்தீங்களா? அதுல ஏபிசின்னு இருக்கு பாத்தீங்களா? இது எத்தனை பேர் டெய்லி பார்த்துருக்கீங்க? வாட்ச் பார்த்துருக்கீங்களா? ஏபிசி ஃபயர். சார் ஃபயர்ல ஏபிசி ஃபயர்னு ஒன்று இருக்கா சார்? நான் சொன்னேன்ல, இப்ப தீயினுடைய எரிபொருளை வச்சு வகைப்படுத்தக்கூடியது ஏபிசிடின்றது மேக்சிமம் மெட்டல் ஐட்டத்தில் வரக்கூடிய ஃபயரு. அதனால அதை என்ன செய்ய மாட்டாங்க? இதை கிளாசிஃபை பண்ணி இதில் கொண்டு வர மாட்டாங்க. அப்போ 3 வகையான தீயை அணைப்பதற்கு தேவையான அனைத்து எக்யூப்மெண்ட் எங்க இருக்கு? ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? இது என்னது? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்பா. தம்பி யாராவது தெரிஞ்சவங்க? இது முன்னால் இருக்கக்கூடிய சிலிண்டர் சிவப்பு கலர்ல ரெட் கலர்ல இருக்கு. அதுக்கு பேர் என்ன? தீ அணைப்பான். தமிழ்ல தீ அணைப்பான். இங்கிலீஷ்ல வந்து ஃபயர் ஃபைட்டிங் ஸ்டேட் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட் அல்லது எக்ஸ்டிங்யூஷர். சரிங்களா? இது பேரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். இது இருக்கிற இடத்துல கண்டிப்பா ஏபிசி பவுடர் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? ஏபிசி ஃபோம் இருக்கு பாத்தீங்களா? அடுத்தது என்ன இருக்கு? ஏபிசி ஃபோம். இன்னொன்று என்ன இருக்கு? எடுத்துக்காங்க சாந்தகுமார். கார்பன் டை ஆக்சைடு. அது என்னது இருக்கு? கார்பன் டை ஆக்சைடு 3 இருக்கு. என்னது? பவுடர் டைப் 1, ஃபோம் டைப் 1, இன்னொன்று என்னது? கார்பன் டை கேஸ் இருக்கக்கூடிய கேஸ் டைப் 1. இது 3 இருக்கு. இந்த 3க்கு ஃபயருக்கு என்ன சார் சம்பந்தம்?
எரிஞ்சு சாம்பலாகக்கூடிய கார்பனைஸ்டு ஃபயர்னு சொல்லுவாங்க. எரிந்து சாம்பலாக ஒரு பொருள் எரியுது அப்படின்னா ரிமைனிங் ஏதாவது ஒரு சாம்பலோ அல்லது கரியோ ரிமைனிங் மீதம் மிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கார்பனைஸ்டு ஃபயர் கிளாஸ் ஏ ஃபயர். சரிங்களா? ரெண்டாவது வந்து ஃபோம் அதுக்கு பயன்படுத்தக்கூடியது பவுடர் டைப். மணல் பயன்படுத்தலாம். வேற என்ன செய்யலாம்? தண்ணி ஊத்தலாம். என்ன செய்யலாம்? தண்ணி ஊத்தலாம். மரக்கட்டை எரியுது அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம தண்ணி ஊத்துவோம். ரெண்டாவது அல்லது கேஸ்ல ஃபயர் ஆயிருக்கு. வெறும் போர்வை பத்த முடியுமா? வெறும் போர்வை பத்த முடியுமா? வெறும் சாக்க பத்த முடியுமா? கரெக்டுங்களா? அதாவது முதல்ல என்ன கான்செப்ட் தெரிஞ்சாலே அடுத்து என்ன செய்யணும், அவன் என்ன தவறு செய்யணும் பார்த்தீங்களா? வெறும் போர்வை எடுத்து கொடுத்தோம்னா என்ன ஆயிரும்? அந்த இடத்துல மேற்கொண்டு தீ எரியும், அந்த போர்வை சேர்ந்தறியும் அல்லது சாக்கு சேர்ந்தறியும். அதனுடைய கான்செப்டை பின்னால் சொல்ற ஒவ்வொன்றுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு பேசாம இருக்கக்கூடாது. கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு பயன்படுத்தாங்க? நீ சொன்ன வேற யாரு? பக்கத்துல யாரு? இப்ப சொன்னது யாரு? சொல்லுங்க. வேணாமா? என்ன வேணாமா? போய் முடியாது. வாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்க? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக். இங்க வாங்க, உங்களுக்கு தெரியல. நான் பாத்துக்கீங்க. இருக்கிறதுல எவ்வளவு இருக்கிற ஒரு 200 பேர்ல தெளிவான அறிவான ஒரு ஆன்சர். கரெக்டுங்களா? கார்பன் டை ஆக்சைடு எதுல பயன்படுத்துறாங்க? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் திங்ஸ் அல்லது இந்த பேனல் ஃபார்மேஷன்ல என்ன செய்யணும்? நம்ம கார்பன் டை ஆக்சைடு அதனுடைய பர்பஸ் என்ன? எதுக்காக பயன்படுத்துறோம்? CO2. இது ரெண்டையும் விட்டுட்டு ஏன் அதை பயன்படுத்துறோம்? வாட்டர் என்ன ஆகுங்க? பாஸ் ஆகும். பவர் வந்து என்ன ஆகும்? வாட்டர்ல பாஸ் ஆகும். அதுவும் போக அந்த திங்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எலக்ட்ரானிக் திங்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதை திரும்ப சர்வீஸ் பண்ண முடியாது. திரும்ப பயன்படுத்தணும். பவுடரோ ஃபோமோ அடிச்சோம்னா என்ன ஆகிடும்? அதுல பூரா டெபாசிட் ஆகிடும். அதுக்காக வெறும் CO2 அப்படின்ற கார்பன் டை ஆக்சைடு அதுல உள்ள ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நம்ம எடுத்து அதை அப்ளை பண்ணி அந்த இடத்துல வரக்கூடிய தீயை அமர்த்தலாம். சரிங்களா? தேங்க்யூ மேம். ஃபயர் அப்படின்னா 3 பொருள் வேணும்னு சொன்னேன். கரெக்ட் தானே? எக்ஸ்டிங்யூஷர்னு சொல்லியாச்சு. சரியா? எப்படி தீ பிடிக்குது? இப்போ பெட்ரோல் தீ பிடிப்பதற்கு தேவையான காற்று இருக்கு, பெட்ரோல் இருக்கு. தீ எங்க இருந்து வருது? எப்ப நம்ம உண்டு பண்ணணும் அல்லது அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கணும். கரெக்ட் தானே? அந்த தேவையான அந்த பெட்ரோல் எரிவதற்கு தேவையான வெப்பநிலை இக்னிஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எரி வெப்பநிலை. அது கிடைச்சிருச்சுன்னா அந்த பெட்ரோல் என்ன ஆயிரும்? தீ பிடிச்சிடும். ஒரு மரக்கட்டை தீ பிடிப்பதற்கு தேவையான வெப்பநிலையை பெட்ரோல் தீ பிடிப்பதற்கு தேவையான வெப்பநிலையை கூடவா கம்மியா? அந்தந்த பொருளுக்கு தேவையான வெப்பநிலை கிடைக்கிறப்ப ஒரு நம்ம இப்போ கிளாத் இருக்கு, ஏதோ ஒரு கிளாத், இந்த கிளாத் ஈஸியாக தீ பிடிக்கணும்னா காட்டோம்னு பிடிச்சிடும். பெட்ரோல் ஒரு ஸ்பார்க் இந்த மட்ட உடனே என்ன செய்யணும்? மரக்கட்டைக்கு போட்டு என்ன செய்யணும்? ஒரு பெட்ரோல் தீ பிடிச்சி ஒரு ஹசார்டஸ் அதாவது எரியக்கூடிய ஒரு திரவ எரிபொருள் தீ பிடிச்சி எரிஞ்சுட்டு இருக்கு. அதை எப்படி தண்ணி ஊற்றுறோம்னா என்ன ஆகும்? தண்ணி ஊற்றுறோம்னா மேற்கொண்டு எரியும். இப்போ நம்ம அடுப்பில் வந்து எண்ணெய் வடச்சட்டியை வச்சு எண்ணெயில் அப்படி பொறிக்கிறான். திடீர்னு ஒரு டெம்பரேச்சரை தாண்டிச்சுன்னா என்ன ஆகிடும்? வடச்சட்டி மேலே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிங்க. அப்போ என்ன செய்வீங்க? நீங்கள் ரொம்ப வேகமாக போய் பக்கத்தில் இருக்க குளத்துலேருந்து தண்ணி எடுத்து அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் அதான் செய்வாங்க. மேற்கூட என்ன ஆகும்? அந்த தண்ணியும் எண்ணெயும் சேர்ந்து நம்ம மூஞ்சி கை கால் எல்லாத்துலேயும் பட்டு நம்மளுக்கு தீ காயங்கள் ஏற்படும். அந்த நேரத்தில் தீ பிடிக்கிற நேரத்திலேயோ ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே தூக்கிட்டு போகிற ஒரு சட்டியை தூக்கிட்டு போகிறோம். அது சட்டி துணியை வச்சு தூக்கணும். நல்லா சுடு சட்டியை படுக்க போட்டது மாதிரி இருக்கு பாருங்க. அது வந்து என்னது? PPE பர்சனல் ப்ரொடக்டிவ் சூட். அதுக்கு வந்து PPE எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவான். அது ஹெல்மெட் இல்லாமல் கீழே நம்ம எது ஷூ இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. கம்பல்சரி ஹெல்மெட் இருக்கணும். இது பூராமே ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரு. அதை எடுசாமி தம்பி, அது வந்து லைபாய். இது எத்தனை எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு தெரியுமா? அதுக்கு பேரு லைபாய். இது வந்து லைஃப் ஜாக்கெட்டு பக்கத்துல இருக்கிறது. யாரோ ஒருத்தர் வந்து எப்படி போட்டு காட்டுவாங்க தங்கத்துல கொடைக்கானல் அது ஊட்டி. அங்க போய் போட்ல அங்க இருக்கேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லினாக்க போட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது? மூழ்கிக்கிட்டே போகுது. நீ தப்பிக்கணும், உயிர் தப்பிக்கணும்ல.
அப்போ தெரியாதுன்னு நீ பயந்தானே என்ன செய்வ? எனக்கு போடவே தெரியாது, நான் இங்கே நின்றுக்கிறேன்னாக்க என்ன செய்வ? போட்டில் இருந்த மேனிக்கு அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கிடுவான். சரியா? போட்டு காட்டு. நீ போட்டால் எல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் சாதாரணமா இருக்கிறது. ஹீட் ஒன்று, ஆக்சிஜன், இது 3 இருந்தா தான் ஒரு ஃபயர் உண்டாகும். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணா ஃபயர் கண்ட்ரோல் ஆகும். சரியா? ஃபியூலை கண்ட்ரோல் பண்ணா இன்னொரு பொண்ணு வாமா மாட்டி விடு. ஆ சரி சார் போட்டோ எடுத்துங்க சார். தலைவரே இப்போ தெரியுதா? அது இண்டிவிஜுவல். அது வந்து இண்டிவிஜுவல். ஒருத்தர் தன்னைத்தானே காப்பாற்றிக்கலாம். இப்போ இந்த லைஃப் ஜாக்கெட் போட்டாங்கல்ல, இதோட தாக்கம் போன வாரம் தெரிஞ்சது. எல்லாரும் பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? அதான் நியூஸ்ல என்ன பாத்தீங்க? நார்த் சைடுல எந்த இடம் அது? என்ன செஞ்சாங்க? எந்த பிளேஸ்? லைஃப் ஜாக்கெட் போட்டும் தன் குழந்தைய காப்பாற்ற முயற்சி பண்ணியும் அந்த குழந்தைக்கும் லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தா காப்பாத்திருக்கலாம் இல்லையா? தன்னையும் தன்னுடைய சார்ந்தவங்களையும் காப்பாற்றக்கூடியது இந்த லைஃப் ஜாக்கெட். இதுல 10 பேர் கூட வரலாம். இவரோட நான் என்ன செஞ்சிடலாம்? இந்த இதை பிடிச்சிக்கிட்டு என்ன செஞ்சிடலாம்? தண்ணியில 10 பேர் இவரை சுத்தி வந்து அழகா ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? நம்மளுடைய 10 பேருடைய உயிரை காப்பாத்திக்கலாம். அது சிங்கிள். ஒரு சின்ன குழந்தை அதுக்கு மேல போனா என்ன ஆயிரும்? அதனால அதை வச்சுக்கிட்டு நம்ம இண்டிவிஜுவல், பட் இது வந்து குரூப்பா ஒரு இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். 10 லைஃப் ஆயிருந்துச்சுன்னா 100 பேரை காப்பாற்றலாம். இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். வாட்டர் கேன் எடுமா, வீட்டு உண்டாயிருது. அப்போ என்ன செய்யலாம்? நம்மகிட்ட இது மாதிரி பொருட்கள் என்ன இருக்குது சொல்லுங்க. குடம் இருக்குது. குடத்தை அப்படியே வச்சு போக முடியுமா? அது குப்பரை, அது அந்த வாயை வந்து ஃபுல்லாக ஏதோ ஒரு கவர், பிளாஸ்டிக் கவரை வச்சு மூடி நம்ம அதை பிடிச்சிட்டு போனால் நம்ம மேந்துட்டே போய்க்கலாம். அதே மாதிரி இந்த கேன், எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கேன் இருக்குது. இந்த கேனை வச்சு என்ன செஞ்சிடலாம்? நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சரியா? மட்டும் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இந்த கேன் இருக்கிறத வச்சும் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சரியா? இதை என்ன செஞ்சிருந்தேன்? இதை மூடாம நீங்க எப்படி இது பண்ணீங்கன்னா 2 சேர்ந்து போயிடும். அப்புறம் அதெல்லாம் செய்யக்கூடாது. இன்னொன்று, வாட்டர் கேன் இருக்கா, 1 லிட்டர் கேனு, அதையும் நம்ம ஒரு ரிங்கு வரிசையாக கட்டி ஒரு 10 கேனை கட்டிட்டோம்னா அதை வச்சு நம்ம காப்பாற்றிக்கலாம். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பொருளை வச்சும் நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களையும் காப்பாற்றலாம். சரியா? இப்போ ரெஸ்கியூ, இப்போ ஒரு ஆள் அடிபட்டா எப்படி ரெஸ்கியூ பண்ணலாம்? ஒரு ஆள் கையில் அடிபட்டிருக்கு, காலில் அடிபட்டிருக்கு, அன்கான்சியஸ் ஆகியிருக்காங்க. ஒரு இப்போ அலாரம் அடித்தோடனே அசம்பிளி பாயிண்ட் என்ன பாயிண்ட்? இதுக்கு பேர் என்ன? நீ நிற்கிறதுக்கு என்ன பாயிண்ட்? அசம்பிளி பாயிண்ட். அந்த அசம்பிளி பாயிண்ட் எங்க வச்சிருப்பாங்க? ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா? எந்த இடத்துல வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த பில்டிங் ஹைட்ல இருந்து இப்ப 10 அடி இருக்குன்னா நம்ம 15 அடி தள்ளி தான் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. 50 அடி இருக்குன்னா ஒரு 60 அடி, 65, 70 அடியில தான் அந்த பாயிண்ட் வச்சிருப்பாங்க. ஏன்னா பில்டிங் கொலாப்ஸ் ஆனா என்ன ஆகும்? நம்ம பக்கத்துல ஒரு பாயிண்ட் இருந்தா என்ன ஆகும்? அப்படியே கொலாப்ஸ் ஆகி நம்ம மேலே விழுந்துரும். அதனால அந்த பாயிண்ட் வந்து பில்டிங் ஹைட்டை பொறுத்து அவுட் ஆஃப் ஏரியாவா இருக்கும். சரியா? இப்போ ஒருத்தர் அடிபட்டா என்ன ஆகும்? அன்கான்சியஸ் ஆனா என்ன ஆகும்? காலில் அடிபட்டா இன்ஜூர், பெரிய இன்ஜூர் ஆனா என்ன ஆகும்? அதை பத்தி டெமோ பார்க்கலாம். சிங்கிள் ஹேண்ட். ஒரு காலை என்ன செய்யற? அவருக்கு அடிபட்டிருக்கு ரைட் ஹேண்ட், ரைட் லெக். இப்போ பாத்தீங்களா சார்? இது எல்லாருக்குமே தெரியுமே சார், எல்லாருக்கும் தெரியும்ல. அவருக்கு ஏற்கனவே காலில் ஃப்ராக்சர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா கால் அவர் நடக்க முடியாது. அந்த கால கீழே முடியாது. ஒரு வெயிட்டான ஆளா இருக்காரு, ஒருத்தர் தூக்க முடியாது அப்படின்னா இப்படி 2 பேரு தூக்கிடுவாங்க. ஒரு ஷோல்டர்ல போட்டு அப்படியே 2 பேர் வாங்க. என்ன செய்யறாங்க? நீங்க 3 பேர் வாங்க. அப்படியே வாங்க. எங்க இருந்தாலும் நீங்க 3 பேர் வாங்க. நீங்க 3 பேர் வாங்க. நீங்க நல்ல ஆளு 3 பேர் இங்கிட்டு வா. தங்கப்பல நீ 3 பேர் வாங்க. நீ தள்ளி முதல்ல மேல தூக்கி லாக் பண்றத காட்டுறா. பாத்தீங்களா? அவருடைய கைய அவர் ரிஸ்ட் டு ரிஸ்ட் நல்லா பாத்துக்கங்க. அவருடைய மணிக்கட்டையும் பிடிச்சிட்டு எப்படி பிடிச்சிருக்காங்க? ஏன்னா இவருடைய வெயிட்டுக்கு அவங்களுடைய கை என்ன செஞ்சிடக்கூடாது? ஃப்ராக்சர் வந்துடக்கூடாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிடக்கூடாது. இவங்களுக்கு கால் அடிபட்டிருக்கு,
உட்காருமா. இப்ப தூக்குங்க. சோல்டர் கைப்பட்டு 2 சோல்டர்கள் கைப்பட்டுக்க. ஒத்த கால் நீங்க lock the hand. ஒரு காலை மட்டும் எடுத்து பிடிச்சுக்கோங்க. இதுக்கு பேரு முடிக்கட்டு. இதுக்கு பேரு சிங்கிள். நல்லா உட்காருமா. நல்லா உட்காரு. கீழ குனி ரெண்டு வரும். அதாவது அங்க எதுவுமே தூக்கிட்டு போறது கிடைக்கல. அதுக்கு பேரு சிங்கிள் ஹேண்ட் சீட். ஓகேங்களா? அந்த கால்ல அடிபட்டு இருக்கு. 2 சிங்கிள் நடக்க முடியாது. அது கீழ போட்டுறாத தம்பி. அவ்வளவுதான். இதுல டபுள் அப்படியே இது வந்து இது போடு 3 ஹேண்ட் சீட். ஒருத்தர் எப்படி பிடிச்சிருக்காரு, நீ ரிலீஸ் பண்ணி மேல காட்டு, கையை காட்டு. நான் பாருங்க, அவருடைய ஒரு ஹேண்ட இன்னொரு ஹேண்ட பிடிச்சிட்டு அவர் கையை இவர் தான் லாக் பண்றாரு. பாத்தீங்களா? இதுக்கு பேரு ட்ரிபிள் ஹேண்ட். ஏன்னா வெயிட்டான ஆளு, நல்ல வெயிட்டான ஆளு தூக்க முடியாது இல்லையா? அதனால இப்படி பிடிச்சிட்டீங்க. எவ்வளவு வெயிட்டான வந்துங்க. பேக் பண்ணிட்டேன் கிளம்பிட்டேன். டபுள் ஹேண்ட் சீட்டை விட கொஞ்சம் இது ஸ்ட்ராங். வாங்க அப்படியே இருக்கு. அதே மாதிரி பிடிச்சிட்டீங்க. அதனால தான் சொல்றேன். நல்லா உட்கார்ந்துக்கங்க. இப்ப நீங்க அவங்களுக்கு பாத்தீங்களா? அவங்க எப்படி தூக்குறாங்க. ஈஸியா இருக்கா உங்களுக்கு? அந்த கையை வந்து நீங்க உங்க காலை பிடிச்சுக்கணும். அவ்வளவுதான். வெரி குட். கிளாப் பண்ணலாமே. கால்ல அடிபட்டு இருக்கு. இவர் அன்கான்சியஸ் இல்ல, நல்ல சுய நினைவோட இருக்காரு. கால்ல அடிபட்டு இருந்தா எப்படி மூவ் பண்ணி கொண்டு போறான்னு பாருங்க. இது பேரு சிங்கிள் மேன், அதாவது ஃபயர்மேன் லிஃப்ட்னு சொல்லுவான். சிங்கிள் டு காலை வச்சு கொண்டு போலாம். காலையே வச்சு ஈஸியா என்ன செஞ்சிடலாம். அந்த இடத்துல அவர் அன்கான்சியஸ் இல்ல. சார் இதெல்லாம் எதுக்கு சார் செய்யணும்? அந்த இடத்துல வேற வழி இல்ல நமக்கு. அந்த இடத்துல பெரியால தூக்க முடியாது இல்லையா? சரிங்களா? அவரை தரதரன்னு இழுக்கவும் முடியாது, என்ன செய்ய முடியாது. அவரை ஈஸியா சேஃபா கொண்டு போகணும்னாக்க எதுக்கு இது எல்லாத்தையும் அவர் ஒழுங்குபடுத்துறாரு. மேற்கொண்டு அவருடைய கையை எதுல போய் மாட்டிடக்கூடாது. ஒரு சில என்ன செய்வாங்க, ஏதாவது பிடிக்கிறோம்னு சொல்லி கையை பிடிச்ச மணிக்கு ஒரு கயிறவோ ஏதோ பிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு அவரை சேஃபா என்ன செய்யலாம், அவர் சிங்கிளா தூக்கணும். பெல்ட் அவருடைய பட்டனு பெல்ட் அவருக்கு இறுக்கமா இருக்கக்கூடிய அதாவது அன்ஈஸியா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீ பண்ணிட்டு ஈஸியா ஏர் அவருக்கு கிடைக்கணும். ஏர் வென்டிலேஷன் அவர் கிடைச்சா அவர் கொஞ்சம் மயக்கத்துல இருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வழி இருக்கு. ஒரு இன்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாருன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு மிக அவசியம். அதுக்காக வேலை தான் அதெல்லாம். ஏன் அந்த லாக், இந்த காலை அதில் லாக் பண்றாருன்னா அந்த பக்கம் போறப்ப கால் ஃப்ரீ ஆயிரும். நீ சும்மா படுறா, ஏன்டா தம்பி மண்ணே ஒட்டாதா, கையை குடிசாமி. இதை கொடுத்து அவர் என்ன செஞ்சிடறாரு, தூக்கி நிப்பாட்டி வச்சுக்கிறார். நினைவற்ற நிலையில இருக்காரு. இந்த மெத்தட் தெரிஞ்சுக்குங்க. வந்துடுறேன் மாஸ்டர், ஞாயிற்று வந்துடுறேன். பையா கம்கியா என்ன ஆட்ட ஆட்டினாலும் அப்படியே சும்மா ஃப்ரீயா இரு. பாத்தீங்களா அவர் எங்க என்னுடைய ஷோல்டர்ல போட்டு நம்ம வாட்டில் எங்க கீழ இருந்து மேல போலாம், மேல இருந்து கீழே இறங்கி வரலாம். தேங்க்யூ. அவங்களை எப்படியா தூக்கிட்டு போகணும். ஆனா நிறைய இருப்போம். அப்படி வை. அடி பயங்கரமா பட்டுடும். அவர் சாதாரணமா படுத்துற முடியாது. எப்படி தூக்கிட்டு போறாங்க? இதுவே ஸ்ட்ரெச்சரா அவங்க என்ன செய்யறாங்க, ஃபார்ம் பண்ணலாம். இதுவே ஸ்ட்ரெச்சரா ஃபார்ம் பண்ணி அவருக்கு தொந்தரவு இல்லாம அவரை மெடிக்கல் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு கொண்டு போறது நம்மளுடைய கடமை. பாருங்க அவர் கரெக்டா 4 பிளேஸ் என்ன அப்படியே தூக்குறாங்க பாருங்க. இது கோர்வை மட்டும் இல்ல, சாதாரண சேலை இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், அந்த இடத்துல அந்த உயிரை நம்ம காப்பாத்துறதுக்கு தேவையான தூக்கி நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம இருக்கிற நேரம் தான் என்ன வந்திருக்கு, சுனாமி. எதுக்கு பயம்? சுடாது. ரெகுலேட்டர் மட்டும் ஆஃப் பண்ணணும். அங்க பாத்தீங்களா, ஒண்ணும்
ஒண்ணும் செய்யாது. அந்த கேஸ் இது வந்து ஒண்ணுமே செய்யாது, பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி எரியிற இடத்துல பாத்தீங்களா, இந்த எரியிற இடத்துல இருக்க அது கிட்டத்துல பாத்தீங்கன்னாக்க சுத்தமா எரியாத மாதிரி இருக்கும், தெரியுதா? உள்ள ஓபன் பண்ணா இப்படிதான் இருக்கும். இது என்ன செய்யாது, அவ்வளவு சுடாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க என்ன செய்யாது, தீயே இல்லை. பாத்தீங்களா, ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு டிஸ்டன்ஸுக்கு தீ இல்லை. அதுதான் நம்மளுக்கு சேஃபான டிஸ்டன்ஸ். அந்த இடத்துல இருந்து எல்லாமே செய்யணும். இப்போ பாருங்க, நம்ம பக்கெட் எல்லார் வீட்லயும் இருக்கும், சட்டி இருக்கும். அவ்வளவுதான். கேஸ் வந்துட்டே இருக்கு. கட் பண்ணா மட்டும்தான் என்ன செய்யும். இப்ப சார் செஞ்சாங்கல்ல, இது என்ன மெத்தடு, எதை பிளாக் பண்றான், அதுக்கு தேவையான ஏரை பிளாக் பண்றான். ஃபியூலை கட் பண்றதுன்னா என்ன செய்யறோம், நம்ம ரெகுலேட்டரை கட் பண்ணிட்டா என்ன ஆயிரும், எரிபொருள் கிடைக்காது, அப்ப தீ எரியாது. இப்போ அந்த பக்கெட்டை வச்சது என்ன மெத்தடு, ஏரை கண்ட்ரோல் பண்ணுது. ஆக்சிஜனை கண்ட்ரோல் பண்றோம், ஓகேயா? அத இதே ஃபியூலை கண்ட்ரோல் பண்ணோம்னா இதை லாக் பண்றோம், சரியா? பாத்தீங்களா, இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கையிலே என்ன செய்யலாம், நம்ம அந்த டிஸ்டன்ஸ் உள்ள வைக்கணும். பயம் போயிடுச்சா, தீ எரியிற இடத்துல சிலிண்டரோட பயம் போயிடுச்சா, தீ எரியிற இடத்துல வச்சோம்னா என்ன ஆகும். அதே மாதிரி இந்த சிலிண்டர் வீக்கா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆகும், உன்னை புரிஞ்சுக்கோங்க. ஈஸியா வெடிக்காது, அவ்வளவு ஈஸியா வெடிக்காது, சாதாரணமா வெடிக்காது. குறைஞ்சது இந்த சிலிண்டரை சுத்தி நல்லா தீ கனல் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு ஒரு 4 மணி நேரம் எரிஞ்சாதான் இந்த பிளேட் பூரா என்ன ஆகணும், பழுத்து எக்ஸ்பேண்ட் ஆனா மட்டும்தான். வீட்டுல போய் நல்ல பாத்திரம் இருக்கு, பயம் இருக்கு, பாத்திரமா போர்வை இருக்கு, கனத்த பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஏர் போகாம பிளாக் பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எது ஏர் போகாம கரெக்டா பத்தாது. பத்தாது, பாத்தீங்களா, கொஞ்சோன்னு ஏர் போனாலும் என்னாங்க, தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சரியா, நல்லா ஃபுல்லா கவர் பண்ணணும். பாத்தீங்களா, லேசா ஓபன் தெரிஞ்சா என்ன ஆகும், ஆக்சிஜன் உள்ள போகுதுன்னு அர்த்தம், ஃப்ளேம் மேல வந்துரும். இதுக்கு எல்லாம் ரொம்ப மேஜர் என்னது, ரெகுலேட்டர் கட் பண்ண முடிஞ்சா அவ்வளவு. ரெகுலேட்டர் கட் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் என்ன ஆயிரும், ஃபயர் வந்து கண்ட்ரோல். இங்கு வேற தக்காளி எச்சில துப்பலாம்ல, நாசமா போ அப்படின்னு சொல்லி துப்பிடுவான். அடுத்து இதெல்லாம் செய்யவே கூடாது. அவங்க சொன்னாங்கல்ல, தண்ணி மட்டும்தான், குளிர்ந்த நீரை, ரன்னிங் டேப் வாட்டரை அந்த தீக்காயத்து மேல என்ன செய்யணும், இப்போ படுறது மாதிரி வச்சுக்கணும் 1/2 மணி நேரம். ஆயில் ஃபயர் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஆயில் ஃபயர் எப்படி பண்ணலாம், என்ன மெத்தடு? ஆயில்னா என்ன, எரியக்கூடிய திரவ எரிபொருள்ல தீ பிடிச்சிருச்சுன்னா காத்து உள்ள போகாம அடிச்சா இதை என்ன செய்யலாம், என்ன மெத்தடு? இப்ப செஞ்சது பூராமே அதுதான், தெரியுதா? ரைட், இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துனா, இந்த மாதிரி வீட்ல எண்ணெய் சட்டியில தண்ணி பட்டா தண்ணி வெளியில தெரிக்கிற இடம் பூராமே எரியும். தண்ணி வெளியில தெரிக்கிற இடம் பூராமே ஆயில் பட, இந்த பாத்தீங்களா, அதனால தண்ணி ஊத்தக்கூடாது, தெரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யறது. அதனால நானும் போய் வீட்டுல செய்யறேன்னு சொல்லி செய்யக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சுத்தி நிக்க வச்சு செய்யலாமா? அதெல்லாம் செய்யக்கூடாது சாமி. இதை எப்படி அமர்த்துறது, அணைக்கிறது பாருங்க, எப்படி போட்டாரு பாத்தீங்களா? ஒரு சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, போர்வை கொண்டு போய் அந்த பக்கமா வச்சு தீயை என் பக்கம் வாங்கி இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? செய்வாங்கல்ல, அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டா இருந்து அடிக்கணும். ஃப்ளேம் வந்து நம்ம பக்கம் திரும்ப கூடாது, திரும்பி பத்த வச்சு யாராவது ஒருத்தரை போட சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் வீரமங்கை கடைசி வரைக்கும் வந்தவங்க தான்ப்பா கடைசி வரைக்கும் வராங்க. தயார்படுத்திக்கிடணும். தண்ணி ஊத்தி பாருங்க, வீட்லயும் இதே நடக்கக்கூடிய ஒரு தண்ணி ஊத்தி பாருங்க. தண்ணி எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் மேற்கொண்டுதான் என்ன செய்ய எரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப தீ எந்த பக்கமா எரியுது, என்ன செய்யலாம் நீங்க? என்ன செய்யலாம்? முதல்ல உங்களுடைய நீங்க போட்டிருக்க சேலை சாலு இதெல்லாம் நம்ம சேஃபா போட்டுக்கணும். சரி செஞ்சுட்டு நல்ல நாட்டு போட்டுருங்க. சாக்கை எடுத்த உடனே அந்த தண்ணியோடையும் போய் போடக்கூடாது. என்ன செஞ்சிடணும், கொஞ்சம் சாக்கை தண்ணி இல்லாம தண்ணி வடியாம போயிருங்க. உங்க பக்கம் தான் தீய வருது.
புளியக்கூடாது, லேசா லேசா ரொம்ப புளியக்கூடாது. ரைட். அப்படியே விட்டுருங்க. இப்போ எடுங்க. கார்னர் பைய போடணும். கார்னர் இது இல்லை, பைய கொண்டு போய் மூஞ்ச கொண்டு போகணும். கொண்டு போய் உங்ககிட்ட இப்படி சாக்க வைக்காதீங்க. சாக்கு என்ன செஞ்சது தனியாக போயிடுச்சா? தீ எந்த பக்கம் எரியுதோ எரியறதுக்கு அந்த ஃப்ளேம் போகிறதுக்கு ஆப்போசிட்ல நின்றுங்க. ஃப்ளேமுக்கு எதிர்த்தாப்புல நின்னீங்கன்னா என்ன ஆயிரும், நம்மளுக்கு நம்ம மேலே பட்டுறேன். அதே மாதிரி தீக்கு இப்படி கொண்டு போய் வச்சு நம்ம பக்கமாக வச்சு என்ன செய்யக்கூடாது, தீயை சாக்க போடக்கூடாது. இங்கே இப்படி நீளமாக வச்சு டக்குன்னு போடக்கூடாது, மெதுவாக பேசும் ஃப்ரெண்டில் போகக்கூடாது. போடுங்க. ஃபயர் கண்ட்ரோல் ஆச்சு, கண்ட்ரோல் பண்ணும். இதை கொஞ்சம் ஸ்பீடாக செய்யணும். அவங்க வந்து தாளாக்கி தீய கைய மெதுவா அப்படின்னு அப்படி செய்யக்கூடாது. எடுத்துட்டோம்னா என்ன செஞ்சிடணும், நம்ம ஸ்பீடா செஞ்சாதான் என்ன நடக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. போட்ட உடனே சார் மேக்சிமம் நாங்க இன்சிடென்ட் நடந்த இடத்துலலாம் போயிருக்கேன். இந்த நார்த் இந்தியன் இந்த பசங்க பூராமே என்ன செஞ்சிடா, தீ பிடிச்ச உடனே வெளியில உட்காந்து குத்த வச்சு உட்காந்துக்கிறேன். அதுக்காக தான் அவன் எடுத்துட்டு வந்தேன். ரிமூவ் த பின் பாரு. இப்ப என்ன செய்யற இதுல போது கிளாப் பண்ணு, கிளாப் த ஹேண்ட். மேல ஒரு பின் மாதிரி கையில வச்சுக்கோ. அந்த ஊக்கு மாதிரி இருந்தா அதை வெளியே எடுத்துருங்க. காலை நல்லா அணைச்சு வச்சுக்க சாமி. சிலிண்டரை ஓபன் பண்ணு. நல்லா அணைச்சு வைங்க. தண்ணி பயன்படுத்தினா அதுல நம்மளுக்கு தொந்தரவு. இந்த பவுடர் பயன்படுத்தினா அதுல தொந்தரவு. இதுல ஏதாவது தொந்தரவு இருந்துச்சா உங்களுக்கு? டெக்னாலஜி கையில பிடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் கில்லுன்னு இருக்கு? CO2 வந்து ஃப்ரீஸ் ஆயிரும், அது ஒரு ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும், கையில பிடிக்க முடியாது. அதனால இந்த ஹேண்டில பிடிச்சுதான் இதை இந்த இடத்துல பிடிச்சீங்கன்னா நீங்க பிடிக்கிற அந்த கையை அப்படியே என்ன செஞ்சிருக்குற அந்த மெட்டல்ல ஒட்டிக்கும். லேடிஸ் தருவாங்க, லேடிஸ் தருவாங்க. போதுமா? ஓப்பன் பண்ணீங்கனாலும் இந்த லாக் ஆகிக்கிறேன். இந்த ஹேண்டில் இதில் லாக் பண்ணீங்கன்னா அப்படின்னு பயந்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடிடக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான். சரியா? ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது நீங்கள் மட்டும் தெரியுது பிரயோஜனம் இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்ம சொந்தக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் இது நம்மளோட வேலை என்னென்னலாம் பார்க்குற நம்ம ரொட்டீனு அதே மாதிரி இது பேசிக்கு நமக்கு தெரிய வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அந்த காலம் கட்டாயத்துக்கு ஆகிப்போச்சு. அதனால் இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனில் போய் நெட்டில் சர்ச் பண்ணுங்க, இது சம்மந்தமாக வரும். அதையும் படிச்சு எல்லாருமே படித்தவங்க தான், படித்து பாருங்க, தெரிஞ்ச அவேர்னஸ் பண்ணுங்க. ஓகேயா? இங்கே யார் இது ஃபயர் சேஃப்டி யார்? நீங்கள் தானே? வேறு யாராவது ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க? இது இங்கே இன்னும் இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். இது இருக்குல்ல, இழுத்தீங்கன்னா இது கலந்து வந்துடும். இதுக்கு வந்து மேல் கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது லைட்டு ஒன்றும் இல்லை, மேலே தள்ளினீங்கன்னா போய் மாட்டிக்கும். இது எடுக்கணும்னா இது இழுக்குண்ணே, இந்த நாப் இழுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். சரியா? ஓகே, அவ்வளோதான். மாட்டினதுக்கப்புறம் இந்த ஓஸ் இந்த 2 காது இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி பிடிச்சிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகும். அப்படியே நீங்கள் முன்னாடி நடந்துட்டு அப்படியே ஓசை போட்டு பிராஞ்ச் பிடிங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க பம்பை. இந்த கை வந்து இப்படி உள்ள விட்டு
அப்போ இது உங்களுக்கு தள்ளினாலும் விஷயம் அதே மாதிரி நிற்கிறது எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் பின்னாடி வந்து இப்படி சப்போர்ட் பண்ணிக்கணும் லைட்டாக போய் மடங்கு மாதிரி இப்போ இன்னைக்கு காலையில் சொல்வது பேக் லெக் வைக்கிறீங்களா அது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இது வந்து முன்னாடி மடங்கிற மாதிரி இருக்கணும் என்ன சொன்னாங்க? பாடி தள்ளி பிடிக்கணும் அப்போ தான் அது வந்து பின்னாடி அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு சரிங்க அதோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக கேட்க மாதிரி கேட்டு பாருங்கள். என்னோட கேட்டாச்சும் சண்டை போட்டுருக்காங்க. என்ன கொஞ்சம் அதை பிடிங்க மேலே லைட்டாக ஃபாலோ ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கோங்க. என்ன நம்பரு? 100 ஃபயர் ஆஃபீஸருக்கு நம்ம சார்பில் எல்லாம் நன்றி தெரிவிச்சிருக்கோம்.
எல்லாரும் நல்லபடியா எங்களுடைய லைஃப்பை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு வேலை வாங்குற நிறுவனத்துக்கு நம்மளால எந்த இடத்துல இருக்காங்க எங்களுடைய குடும்பம் முன்னேறி. ஓகே, தேங்க்யூ.